தீராத பிரச்சனைகள். இளைய சகோதரன் இவங்களுக்கு தீராத பிரச்சனைகளாகவே இருப்பாங்க. சகோதரிக்கோ, தம்பிக்கோ, தங்கைக்கோ நீங்க கடன் வாங்கி குடுக்குறீங்க. இல்லங்க, நீங்க அப்படியெல்லாம் யாரும் கிடையாது. தம்பியா நினைக்கிறேன், ஒரு தங்கச்சியா நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்காக நீங்க உதவி பண்றீங்கன்னா, கண்டிப்பா அது நீங்க சிக்கல்ல தான் கொண்டு போய் மாட்டுவீங்க. உங்களுடைய மூத்த சகோதரர்களுக்காக நீங்க உதவி பண்ணுங்க. அது ஒரு விரயத்தோட முடிஞ்சு போயிடும். அது பிரச்சனையாக மாறாது. ஆனா, இளைய சகோதரத்திற்காக ஒரு நிகழ்வுகள நீங்க ஹேண்டில் பண்றீங்கன்னா, அது பிரச்சனைக்குரியதாக மாறும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கணும். அவங்களுக்கு எதிர்பாராத திடீர் நஷ்டங்கள், அவங்களால பிரச்சனைகள், அவங்களால மனசு கஷ்டங்கள், சங்கடங்கள் அப்படிங்கிறது வரும். கையெழுத்து ஒப்பந்தங்கள் தயவு செஞ்சு போட்ற வேண்டாம். ஏன்னா, மிதுனத்திற்கு ரொம்ப நெருக்கடியான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, யாருக்காவது ஜாமீன் ஏத்துக்கிட்டாங்கன்னா, அந்த ஜாமீனுக்கு இவங்க தான் பதில் சொல்லியாகணும். இவங்க தான் அந்த பணத்த கட்ட வேண்டியது இருக்கும். அந்த பணம் ரிட்டர்ன் ஆகாது. கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா, நீங்க வராக்கடன்னு எழுதி வச்சுட்டு கடன் குடுத்துருங்க. அது நாளைக்கு வரும் ரிட்டர்ன் ஆகக்கூடிய கடன்னு தயவு செஞ்சு நம்பி கடன் கொடுக்காதீங்க. அது உங்களுக்கு நடக்கவே நடக்காது. கடன் திரும்ப வராது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts.